Good evening, student. Welcome to all. 7th Max, Term 1, Paruvam 1, Chapter 6, ALRA, Information Processing, தகவல் செயலாக்கம். சரி, இப்போ இதில் நம்ம என்னென்ன ட்ரெட்ரோமினோஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, நார்ச்சதுர இணை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு எக்ஸசைஸ் நம்ம முடிச்சாச்சு இல்லையா. சரி, இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த எக்ஸசைஸ் நம்ம புக்கில் பார்த்துட்டு வருவோம். ஓகே, இதெல்லாம் பார்த்தோம். நாம இருக்கா என்னென்ன இதில் என்னென்ன ஒரு சதுர இணை என்பது என்னென்னலாம் பார்த்தோம் டேஷ்ல இல்லையா. இந்த 90 டிகிரியில் எப்படி இருக்கு, அதாவது 90 டிகிரியில் 180, 270, 360 இந்த ஷேப்ல எப்படி எப்படி மாறுதுங்கிறது பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த செவ்வகத்துக்குள்ள இந்த 4 சதுர இணையை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற மாடல்லாம் நான் வந்து உங்களுக்கு செஞ்சே காட்டினேன் இல்லையா. அது மாதிரி இந்த பொருத்தணும், அந்த அந்த உருவம் எப்படி வரும், இதோடைய நிழல் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மேட்ச் பண்ணி பார்த்தோம். ஓகேவா. சரி, இப்ப இதுல இந்த லாஸ்ட் கணக்கு இருக்கு இல்லையா, 7வது கணக்கு, எண்களால் நிரப்பப்பட்ட 4 சதுர இணைகளின் வடிவங்களை பயன்படுத்தி 4 4x4 மாய சதுரம் அமைக்க அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்ப இந்த சம் வந்து இதுவும் நெக்ஸ்ட் இதுல ஒரு சம்மு ரெண்டும் வந்து சேமா இருக்கு. இதுல அடுத்தது பார்ப்போம், 6.2ல பார்க்க போறோம். அது அதோ இருக்கு பாருங்களா, அதுவும் இதுவும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோ இருக்கு பாருங்க, இது வந்து 4x4 தான் இதுவும். ஓகேவா. இது வந்து நார்த் சதுர இணை, ரெண்டும் வந்து நம்பர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் வந்து வேறதான் வரும், ஆனா பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். இப்ப நான் இதுக்கு சொல்ற இந்த கணக்கு இருக்கு இல்லையா, 6.1ல 7th சம்முக்கு இப்ப காட்டுற படத்தை நம்ம போட்டுங்க நீங்க. ஓகேவா. சரி, ரெண்டும் டோட்டலா ரெண்டுக்கும் 34, அதை கூட்டி பார்த்தாலும் ஆன்சர் அதே தான் வருது. நான் இப்ப என்ன பண்றேன், இதை நிறுத்திட்டு இந்த சம்முக்கு உள்ள படத்தை காட்டுறேன் எதுன்னு நீங்க அதை நோட் பண்ணீங்க. போன தடவை காட்டினது அது 6.2ல உள்ள சம்முக்கு அந்த ஆன்சர். ஓகேவா. சரி, ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப இதுல இதோ இருக்கு பாருங்க, கீழே இதோ இருக்கா. இப்ப இது வந்து நம்பரை போட்டிருக்கேன் பாருங்க, 6. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நீங்க, நான் இதை மட்டும் தனியா காட்டுறேன், இதை விட்டுருங்க. இப்ப இந்த சைடு உள்ளத இந்த சம்மை மட்டும் நோட் பண்ணீங்க. 6.1ல 7th சம்முக்கு இதோ இருக்கு. ஓகேவா. இது நான் போன தடவை இது போட்டது வந்து 6.2ல உள்ள சம்முக்கு ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இங்க 16.3, இங்கே 16.3.2 அப்படிதான் வருது. அதனால கன்ஃபியூஷன். இதை வந்து இந்த நம்பரை கரெக்டா போட்டுங்க. ஓகேவா. இதான் வந்து 6.1ல உள்ள 7th சம். இதையும் ஆட் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும் நம்பர் உங்களுக்கு. இது என்ன இருக்கு, 19, 21, ஒரு 2 நம்பர் மாறி வரும், அவ்வளவுதான். மீதி எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. 1 2 நம்பர் மாறி மாறி வருது. சரி, இந்த அப்படியே இப்ப போட்டுங்க இந்த சம்முக்கு. எந்த சம்முக்கு இது, 7th உள்ள 6.1ல 7th சம்முக்கு இதை போட்டுங்க. இதுல அந்த டேர்ம் வருதாங்கிறத நம்ம செக் பண்ணிப்போம். அந்த நார்த் சதுர இணை வருதாங்கிறத செக் பண்ணுவோம். நம்பர் இருக்கு பாருங்க, நார்த் சதுர இணை இதுல இருந்து. ஓகேவா. இதுல இருந்து இது ஒரு இங்க வரைக்கும் வருது. இது ஒரு நார் சதுரம் இல்லையா. இப்ப வரைஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்க, இது ஒரு நார் சதுரம் இல்லையா. அதே மாதிரி இந்த இந்த இதனால போட்டிருக்கேன், இது ஒரு நார் சதுரம். ஓகேவா. சரி, இப்ப இதை ஆட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதே நம்பர் தான் வருது. ஓகேவா. 34 தான் வரும். 16, 16, 5, 21, 30, 34. எங்க ஆட் பண்ணி எங்க குட்டி வேணாலும் பார்த்தாலும் உங்களுக்கு 34 தான் வரும். அதனால இந்த கட்டத்தை இதை போட்டுங்க. நம்பர் ஆர்டர் வந்து அவங்க வச்சிருக்கிறது இந்த மாடல்ல வச்சிருக்காங்க, நம்ம அதுபடி தான் வைக்கணும். இந்த ஆர்டர் போட்டுங்க. நம்பர் நோட் பண்ணீங்க, சம் நம்பர் நோட் பண்ணீங்க. 6.1ல 7th சம் போட்டுங்க. இந்த கலர் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்ததை நீங்க ஒன்னா போட்டுங்க. நீங்க வரைஞ்சு பாத்துங்க. நீங்க கலர் கையில இருந்தா இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கலாம். இல்லைன்னா நீங்க எல்லாத்தையும் ஒரே கலர்ல எழுதிட்டு நீங்க நார் சதுரத்தை நோட் பண்ணீங்க அப்படின்னு பென்சிலால போட்டீங்கன்னா மேல நீங்க படத்தால அந்த நார் சதுரம் வரைஞ்சு பாத்துக்கலாம் வருதா அப்படின்னு. டெட்ரோமினோஸ்ங்கிறது இதுல இருக்கா, இந்த கலர் படி பிரிச்சு பாத்துங்க.
இதுல உள்ள டெட்ராமினஸ் தோ இருக்கு பாருங்க, இப்படி வரும். இதுல உள்ள டெட்ராமினஸ் எப்படி வரும்? இந்த பாக்ஸ் 2 வருதா, இதுல ஒண்ணு வரும், அப்புறம் இதுல ஒரு ஒண்ணு வரும். ஓகேவா? நம்பர் சேஞ்ச் ஆகணும், நம்ம அந்த டெட்ராமினஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த பக்கத்து பாருங்க, இது தேவையில்லை, இந்த சைடு உள்ளது. ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட நம்பர் ஒன்னா தான் இருக்கு, ஃபார்ம் பண்ற விதம் தான் மாறி இருக்கு. நம்ம அந்த ஆர்டர் மாத்தக்கூடாது, ஏன்னா அவங்க எந்த ஷேப்ல புக்ல கொடுத்துருக்காங்களோ அந்த ஷேப்பே நமக்கு இங்க இதுல போடும்போது மாத்தக்கூடாது. இப்ப இந்த ஷேப்ல அவங்க கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஷேப்ல தான் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும் இங்க. அதே மாதிரி இந்த ஷேப்ல கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஷேப்ல உள்ள டெட்ராமினஸ், இதுல உள்ள டெட்ராமினஸ் எப்படி வருது? இந்த ஷேப்ல வருது இல்லையா? அப்ப இந்த மாதிரி தான் மேக் பண்ணணும். சரி, இதை போட்டு சொல்லுங்க. அடுத்தது 6.2 போடலாம். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? நீங்க புக்கை பார்த்து சம் இதையும் வச்சு அந்த ஆர்டர்ல கரெக்டா அவங்க கொடுத்துருக்க ஷேப் இதுவும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிங்க. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ரூட் மேப் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், போன தடவையே சொன்னோம். அதாவது பாதை வரைபடம். அதாவது நம்ம எங்கேயாவது போனா நமக்கு அந்த ஊரோட பாதை தெரியலன்னா என்ன செய்வோம்? இப்போ செல் இருக்கிறதுனால செல்லுல மேப் போட்டு பார்த்து என்ன பண்ணோம், லொக்கேஷன் போட்டு போயிடுறோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ நம்ம சாதாரணமா அந்த நம்ம சம்ல வரும்போது எப்படி அந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இது பண்ணிடலாமா? முடிச்சாச்சா? ஓகே, அந்த 4th சம் வந்து நான் சம் வரும்போது அதை காட்டிடுறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது போலாம். ஓகே, பாதை வரைபடம் தமிழ் மீடியம் அப்போ அடுத்தது இங்கிலீஷ் மீடியத்தில் வரலாம். இப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம பார்ப்போம் பின்னாடி, டைம் இருந்தால் பார்க்கலாம். எக்ஸசைஸ் சம்க்கு வந்துடலாம். இதில் இன்னொன்று என்ன சொன்னால், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம போகிற தொலைவு எது வந்து கிட்ட இருக்கோ அதான் நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா? அதோட ஹெட்டிங் பார்த்தோம் இல்லையா? அதுவும் இருக்கு. மிக குறைந்த தொலைவு இல்ல வழித்தடத்தை கண்டறிதல். அதாவது நம்ம நான் சொன்னேன், என்ன சொன்னேன், நம்ம உங்க வீட்ல இருந்து ஸ்கூல் போற தூரம் வந்து நிறைய வழி இருக்கலாம். ஆனா நம்ம வந்து எது குறைச்ச கிலோமீட்டரா இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது ஒரு உதாரணமா சொன்னோம் இல்லையா? நிறைய இருக்கலாம், ஒண்ணு வந்து 2 கிலோமீட்டர் இருக்கலாம், ஒண்ணு 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? டைம் சேவ் ஆகணும், அதே நேரத்துல குறைச்ச இதா இருக்கணும்னு 2 தான் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா மிக குறைந்த தொலைவு அப்படின்னு அர்த்தம். சரி, இது ரெண்டையும் வச்சுதான் நம்ம அடுத்தது போட போறோம். பயிற்சி 6-2. இதுவும் இதே மாதிரி தான் ஷேப், இந்த ஷேப்பை தான் இந்த மாதிரி இதுல வந்து அதாவது ஷேப் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பும் வரும், மீதி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண கேப்லாம் வந்து அதுல ஃபிக்ஸ் பண்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றும் இல்லை ரெண்டுத்துக்கும். இதுல என்ன இருக்கு? கொடுக்கப்பட்டுள்ள நாற்சதுர இணை வடிவங்களை பயன்படுத்தி தரப்பட்டுள்ள மீனின் உருவத்தை வடிவமைக்க. அதாவது மீன் ஷேப்ல கொடுத்ததுனால மீன் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்ப இதே மாதிரி என்ன பண்ணும், இந்த ஷேப்லாம் இந்த எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ இதுல மட்டும் இல்ல, ஃபுல்லாவுமே உள்ள எங்கெங்க ஃபிக்ஸ் பண்ணுமோ எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ணோம், போட்டு அந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டு வந்துடணும். ஓகேவா? சரி, இப்ப இதுவும் வந்து என்னது, நாற்சதுர வடிவம் தான் எல்லாமே. பாருங்க, எல்லாம் தெரியுதா? நாற்சதுர வடிவம். ஓகே, ட்ரிட்ரோமினஸ் தான் எல்லாமே. சரி, இப்போ இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு நம்ம சம் அதை போட்டுருவோம். ரூட் மேப் சொல்லிட்டேன், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன் இல்லையா? ஃபைண்ட் த இந்த இதுல இந்த ஷார்ட்டஸ்ட் ரூட், டிஸ்டன்ஸ் பதிலா ரூட். Exercise 6.2, make a model of a fish using the given tetromino shape. சரி, இப்ப நம்ம அந்த படம் போட்டு சொல்லி கொடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி கலர் அடிக்கிற மாதிரி தான் இதுலயும் என்ன பண்ணணும், அந்த ஷேப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஷேப் காட்டுறேன், நீங்க அதை போட்டுங்க. இதுல வந்து கலர் சேஞ்சஸ் இருக்கும், இதுல கலர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? தெரியுதா? 6.2ல சம் நம்பர் 1. ஓகேவா? அதே மெத்தட் தான். டெட்ரோமினோஸ் இருக்கான்னு செக் பண்ணி, இதுல வந்து அவங்க 2 விதமா ப்ளூ கொடுத்துருக்கிறதுனால நான் இதுல வந்து இது டெட்ரோமினோஸ் இல்ல மிஸ்ன்னு சொல்லக்கூடாது. இது அவங்க ப்ளூ அவங்க கொடுத்ததுனால நான் ரெண்டுத்துக்கும் ப்ளூ யூஸ் பண்ணிருக்கேன், வேற ஒன்றும் இல்ல. இதுல என்ன இருக்குன்னா, இன்னொன்னு சொல்லிடுறேன், அந்த சம்ல சொல்ல மறந்துட்டேன். 2 times 3 times இருக்கு சம். இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்துருவோம்.
அதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம் கொடுக்கும்போது முன்னாடிலாம் நான் ஒரு டைம்ஸ் தான் இருந்தது ஒரு மாடல். ஒரு டெட்ராமினஸ் வந்து ஒன் டைம்ஸ் தான் போட்டோம். இப்ப பாருங்களேன், இந்த இந்த மாதிரி பர்பிள் கலர் வந்து 3 டைம்ஸ் வரணும். அதே மாதிரி வந்து ரோஸ் கலர் 2 டைம்ஸ் வரணும். இந்த கிரீன் வந்து 1 டைம் வரணும். இந்த எல்லோ வந்து 1 டைம் வரணும் இல்லையா? இந்த கண்டிஷனை இப்ப நம்ம மேக் பண்ணோம். அது ஒரு முக்கியமானது இல்லையா? முன்னாடியே அந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் கொடுக்கல. இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ண போறோம். 3 தடவை நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதை 3 தடவை யூஸ் பண்ணணும் என்னன்னு. சரி, இப்ப பாருங்க, இப்ப இதுல எதுனா எனக்கு ப்ளூ கலர் வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ண சொல்லிடலாம். 2 டைம்ஸ்னா என்னவும் வரணும், டெட்ரோமினோஸ்னு இருக்கும். நம்ம இது வந்து ப்ளூ கலர் 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ்னா எங்க வருது, இங்க ஒரு டெட்ரோமினோஸ் வருது இல்லையா? அப்ப இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு வருது. ஷேப் பாத்துங்க, எப்படி இந்த ஷேப்ல ஒண்ணு வருது. ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த ஷேப்ல ஒண்ணு வருது, இப்படி ஒண்ணு வருது, இப்படி ஒண்ணு. ஷேப் பாத்துங்க, இந்த ரெண்டு ப்ளூ வருது, இங்க ஒரு ப்ளூ வருது, இது ஒரு டெட்ரோமினோஸ். அப்ப மொத்தம் எத்தனை டைம்ஸ் வந்து ப்ளூ வந்து 3 டைம்ஸ் வருது இல்லையா? சரி, அதே மாதிரி அடுத்தது ரோஸ். ரோஸ் எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 தடவை போடணும் ரோஸ். ஓகேவா? ப்ளூ முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இங்க வந்து நான் ரோஸ் வந்து ஓகே. இப்ப எல்லோ எத்தனை டைம்? ஒரு டைம் தான் கொடுத்துருக்காங்க. எல்லோல நம்ம ஒரு டைம், இதுவும் டெட்ரோமினஸ் ஷேப் தான், ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கு? கிரீன். கிரீன் 1 டைம்ஸ் தான் கொடுத்துருக்கு. இது ஒரு டெட்ரோமினஸ் இல்லையா? இங்க ஒண்ணு பண்ணிட்டோம் நம்ம. அடுத்தது இன்னொன்னு என்ன கொடுத்துருக்கு? எல்லோ முடிச்சாச்சு. ரோஸ். ரோஸ் வந்து 2 டைம்ஸ். ரோஸ் 2 டைம்ஸ், 1 2 3. இங்க ஒரு டெட்ரோமினஸ், இது 3 இருக்கு, இங்க ஒரு இல்லையா? இது ஒரு டெட்ரோமினஸ், இங்க ஒண்ணு இருக்கு, இது ஒரு டெட்ரோமினஸ். அப்ப 2 டைம்ஸ் ரோஸ் யூஸ் பண்ணியாரு. அப்ப ஷேப் வந்து உங்களுக்கு இப்படிதான் வரும். ஓகேவா? சரி, நான் இங்க பர்பிளுக்கு பதில பென்சில் வந்ததுன்னா பர்பிளுக்கு பதில நான் இது யூஸ் பண்ணிருக்கேன். பர்பிள் கொடுத்துருக்காங்க அவங்க புக்ல 3 டைம்ஸ்ன்னு, அதுக்கு பதில வந்து ப்ளூ யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்ப ப்ளூ வந்து 3 டைம்ஸ். ப்ளூங்கிறது பி கொடுத்துருக்கேன். ரோஸ். ரோஸ் எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். எல்லோ வந்து 1 டைம்ஸ். கிரீன் வந்து 1 டைம்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ஷேப்லாம் கரெக்டா இருக்கான்னு இதுல செக் பண்ணி, அவ்வளவுதான். அப்படியே போட்டுங்க பார்ப்போம். கலர் வந்து உங்கள்கிட்ட கலர் இருந்தா அடிங்க, இல்லைன்னா இப்போ கலர் அடிச்சுட்டு டைம் ஆகும் நீங்க அடிக்கிறதுக்கு. அதனால கலர் எழுதிங்க முன்னாடி மாதிரி. சம் நம்பர் நோட் பண்ணீங்க. 6.2ல ஃபர்ஸ்ட் சம். இங்கேயும் ப்ளூ ப்ளூ போட்டுங்க. அங்க பர்பிளுக்கு பதிலா நான் இங்கே ப்ளூ கொடுத்துருக்கேன். நீங்க அது மாதிரி பர்பிளே யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் ப்ளூ பிபின்னு போட்டுங்க. எல்லாத்துலயுமே எங்கெங்க ப்ளூ அடிச்சிருக்கணும் அந்த இடத்துல பிபி போட்டுங்க. அடுத்தது ரெட்னா ஆர் போட்டுங்க. ரெட் இல்லது ரோஸ், RO போட்டுங்க, ரோஸ் தெரியும். ரோஸ் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. எங்கெல்லாம் நம்ம ரோஸ் யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல RRன்னு போட்டுங்க. எல்லோ இருக்கிற இடத்துல YY போட்டுங்க. கிரீன் இருக்கிறதுல G போட்டுங்க. இதை போட்டுட்டீங்க. நீங்க அப்புறம் வீட்டுல போய் கிளாஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ணலாம், நீங்க அதை கலர் அடிச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? கலர் மட்டும், லெட்டர் மட்டும் சூஸ் அதுல போட்டுங்க. புக்ல போட்டாலும் நீங்க என்ன பண்ணுங்க, புக்ல அந்த மாதிரி லெட்டர்ஸை பென்சிலால நோட் பண்ணீங்க. புக்ல நோட் பண்ணா, நோட்ல போட்டீங்கன்னா நீங்க நோட்ல பேனால போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புக்ல போட்டா மட்டும் பென்சிலால நோட் பண்ணீங்க. இல்ல கட்டம் போடலாம், எனக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க புக்லயே பென்சிலால குறிச்சிங்க. நான் என்னென்ன சொன்னனோ அந்த மாடல்ல அப்படியே குறிச்சிங்க. இது வந்து இந்த மாடல்ல தான் நம்ம போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எங்க வேணாலும் அந்த 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதுக்கு ஷேப் படம்லாம் இப்படிதான் போடணுங்க அவங்கலாம் கொடுக்கல. மொத்தத்துக்கு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எல் ஷேப், இங்க ஒரு எல் ஷேப் வரும், இங்க ஒரு எல் ஷேப் வர மாதிரி நம்ம என்ன பண்ணோம், பேக் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டீங்களா? கலரோட நேம் நோட் பண்ணீங்க. நீங்க அப்புறம் கலர் அடிச்சீங்க. இங்க இந்த சம் மட்டும் போடுங்க. இது இந்த சம் கீழே எவ்வளவு சம் நான் அப்புறம் காட்டுறேன்.
சரி, ஓகே, நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சரி, நெக்ஸ்ட் புக்ல பார்த்துட்டு வருவோம். இதே மாதிரி சம் தான் அதுலயும் கொடுத்துருக்காங்க. 4 டைம் 3 டைம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஷேப் மட்டும் மாறி இருக்கும். இது வந்து ஃபிஷ் ஷேப்னு கொடுத்துருந்தாங்களே, அது வந்து ஷேப் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து நான் இந்த சம் வந்து செகண்ட் சம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சம் எப்படி போட்டீங்களோ அதே மாடலே நீங்க செகண்ட் சம் போட்டு பாத்துங்க. ஓகேவா? ஏன்னா இதே மாடல் தான் இது, ரெண்டும் டைம் கொடுக்குற மாதிரி தான். இப்போ நான் அது மாதிரி இது டிஃப்ரெண்ட் ஷேப்பா இருக்கிறதுனால நான் இதை அடுத்து சொல்லி கொடுத்துட்றேன். 3 பாருங்க, சம் 3 பாருங்க. Share the figure completely by using the tetrominoes shape only once. ஒன்லி ஒன்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 3 டைம் 4 டைம்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இது ஒன்லி 1 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து என்ன ஷேப் கிடையாது, ரெக்டாங்கிள் ஷேப் கிடையாது, ஏதோ ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல இந்த கரெக்டா இந்த ஆர்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எல் ஷேப்னா எல் ஷேப்ல நான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டினேன், அதுல ஃபிக்ஸ் பண்ணி காட்டினேன் இல்லையா, ஒவ்வொரு பாக்ஸ் ஃபுல்லா இருந்தது, அதுல நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டினேன் இல்லையா ரெக்டாங்கிள், அதே மாதிரி வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, எங்கெங்க என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கலர் நோட் பண்ணிட்டா போறோம் இதுல. சரி, ஓகே. தமிழ் மீடியத்துல இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதான் இந்த நாற்சதுர வடிவங்களை பயன்படுத்தல் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். கொடுக்கப்பட்ட வடிவத்தை 5 நாற்சதுர இணை வடிவங்களில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி நிரப்புக. இந்த கலர் சூஸ் பண்ணீங்கன்னா இதுல ஒரு கட்டத்துல, அதாவது நாற்சதுரம் வந்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் ஒரு இது யூஸ் பண்ணிக்கணும். அதாவது 3 டைம் 4 டைம்ல இதுல கிடையாது, அதாவது சரி. இப்போ இதுல அதே மாதிரி கலர் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. இது கிடையாது, கீழே போட்டிருக்கேன் பாருங்க. 6.2ல சம் நம்பர் 3 தெரியுதா? கலர் தெரியுதா? ஓகே, எல்லாமே ஒரு 1 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலயும் நீங்க என்ன பண்ணுங்க, புக்லயே என்ன பண்ணுங்க, என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலரை அதுல நோட் பண்ணீங்க. எல்லோனா ஒய் போட்டுங்க, அந்த மாதிரி போட்டு நீங்க அப்புறமா கலர் அடிச்சுங்க. ஓகேவா? இப்போ இதுல டெரிட்டோமினோ ஷேப்ல கண்டிப்பா இருக்கா பாருங்க, இருக்கு இல்லையா? அது மாதிரி இது வந்து இந்த ஷேப்ல இருக்கு. அடுத்தது டெரிட்டோமினோஸ் இங்க 2 இருக்கு, இங்க இருக்கு கிரீன்ல. இது வந்து இதுவும் வந்து ப்ளூல இருக்கு, இது வந்து இது ஒரு டெரிட்டோமினோஸ் இல்லையா? சரி, இதுல டிஃபரெண்ட் தெரியறதுக்காக இதுல லைட்டாவும் இதுல டார்க்காவும் அடிச்சிருக்கேன். மீன்ஸ் 2 தடவை ப்ளூ அடிச்சிருக்கீங்களேன்னு கேட்காது இல்லையா? இது வந்து ஸ்கை ப்ளூ, இது டார்க்கா அடிச்சிருக்கேன் இந்த ப்ளூ, வேற ஒன்றும் இல்ல. இது இது ஒரு டெரிட்டோமினோஸ், இது ஒரு வேறதான். அதனால இது வந்து 2 டைம்ஸ் கிடையாது, அதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ப்ளூ போட்டுங்க, இல்லைன்னா இது பர்பிள் நீங்க போட்டுங்க, பர்பிள் கலர் அடிச்சுங்க, இதுல பர்பிள் பீன் போட்டுங்க. எல்லாம் வந்து 1 டைம்ஸ் தான். இது எழுதும்போது இங்க ஒய் இங்க ஒய் இங்க ஒய் போட்டுங்க. இதுல வந்து ப்ளூ போட்டுங்க, இது வந்து ரோஸ் போட்டுங்க, இது கிரீன் போட்டுங்க. இங்க போடும்போது நீங்க பர்பிள்னு போட்டுங்க, பர்பிள் கலர் அடிச்சுங்க, அப்பதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஓகேவா? பர்பிள் கலர் போட்டுங்க, இல்லைன்னா வந்து வயலட் அடிச்சுக்கலாம். ஏதாவது ஒரு உங்களுக்கு வித்தியாசம் தெரியறதுக்காக வேற கலர் அடிச்சுங்க. பேரை மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் நோட் பண்ணீங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் சம் வந்து இந்த நம்பர் நோட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி சம் போன 6.1ல உள்ள 7th சம் போட்டோம் இல்லையா, அந்த மாடல் சம் இது. ஓகேவா? ஓகே, இது ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் போன இதுலயே கிளாஸ்லயே, இருந்தாலும் அது இன்னொரு தடவை காட்டுறேன், நீங்க அதை நோட் பண்ணலன்னா பண்ணீங்க.
கொடுக்கப்பட்டுள்ள எண்களால் நிரப்பப்பட்ட நாற்சதுர இணைகளை பயன்படுத்தி மாய சதுரத்தை உருவாக்கும். ஓகேவா? போன அந்த அந்த சமுக்கு இந்த சமுக்கு என்னன்னா ஷேப் மாறி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். டிட்டர்மினர் ஷேப் வந்து மாறி இருக்கு, அவ்வளவுதான். இதோ இருக்கு பாருங்க, நம்பர் கிட்டத்தட்ட ஒரு நம்பர் 2 நம்பர் மாறி இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? அந்த ஷேப் மாறி இருக்கு பாருங்க அதுல, அவ்வளவுதான். சரி, இப்ப இதுக்குள்ள அந்த காட்டுற அந்த ஷேப்பை நீங்க குறிச்சிங்க. டெரிட்டம் இந்த ஷேப்பு நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த ஃபிக்ஸிங் வந்து கரெக்டா அந்த இந்த ஷேப்னா இங்கேயும் வந்து இந்த ஷேப்ல தான் வரணும். ஓகேவா? இந்த ஷேப்னா இந்த டெரிட்டமினஸ் இந்த இதுல இந்த ஷேப் மாடல்ல வரணும். அந்த ஷேப்பை மாத்தக்கூடாது நீங்க. ஓகேவா? சரி, இப்போ இன்னொன்னு செய்யலாம். நீங்க நீங்க இதை வந்து இப்படி நேரா ஃபிக்ஸ் பண்றது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆர்டர் வந்து ஒண்ணா இருக்கணும். இந்த ஆர்டர் நீட்டு இந்த ஷேப்ல பண்ணாம இப்படி கூட பண்ணிக்கலாம், இந்த ஷேப்ல பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம் நீங்க இல்லையா. நம்பர் வந்து ஆர்டர் வந்து ஆனா கரெக்டா இருக்கணும். இங்க 16 இங்க போட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ஷேப்ல இங்க 16 இங்க 3 இங்க 2 13 அப்படி போட்டுக்கலாம். ஆனா இன்னொரு என்ன கண்டிஷன்னா, இங்க கூட்டி வர மதிப்பும் இந்த சைடு மேல கூட்டி வர மதிப்பும் ஒன்னா வரணும். நீங்க அதை மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? சரி, நமக்கு ரெண்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுல 34ன்னு வந்திருக்கனால அந்த ஷேப் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஓகே, அதை காட்டுறேன். நீங்க அந்த கலர் நம்பரை போட்டுங்க, டெரிட்டமினஸ் வருதாங்கிறத செக் பண்ணிங்க. இது போடாதீங்க, இது நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு உள்ளது போட்டுங்க. 6.2ல 4th சம், இந்த சம் போட்டுங்க. இந்த ஷேப் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. நம்பர் வந்து அந்த ஆர்டர் கரெக்டா பாத்து கூட்டி பாத்துங்க, கரெக்டா வருதானே. இதுலயும் 3 4 தான் வரும், எந்த பக்கம் கூட்டினாலும். இங்க என்ன வரும்? 20 29 34 வரும். இங்கேயும் ஆட் பண்ணி பாருங்க, 19 21 34 வரும். இந்த ஆர்டர்ல போட்டுங்க. சம் நம்பரை நோட் பண்ணிடுங்க, மாத்தி போட்டுறாதீங்க. இது 6.2ல உள்ள 4th சம். நீங்க கலர் இருந்தா கலர் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாமே ஒரே நம்ம இதால பேனால போட்டு நீங்க டெரிட்டமினஸ் வருதான்னு மட்டும் செக் பண்ணீங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்க தனியா இதை போட்டு இது இந்த ஆர்டர்ல டெரிட்டமினஸ் இருக்கு, இப்போ இந்த ஆர்டர்ல இருக்கு. இது வந்து டார்க் கலர்னு நான் கொடுத்துருக்கேன், இது லைட்டா கொடுத்துருக்கேன் வித்தியாசத்துக்காக. இது டார்க்கா இருக்கிறது இது டெரிட்டமினஸ் மாடல்ல இருக்கு. அது மாதிரி இந்த சைடு வந்து இது ஒரு மாடல், இது ஒரு டெரிட்டமினஸ் இல்லையா. சரி, நம்பரை போட்டுங்க. இந்த 4th சம் இதோட முடிஞ்சிடும். இதை போட்டுட்டு சொல்லுங்க. சரி, போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ரூட் சொன்ன இல்லையா, ரூட் மேப், அந்த அந்த ரூட் மாடல்ல வர்றது. கொடுக்கப்பட்டுள்ள பாதை வரைபடத்தை பயன்படுத்தி மண்டபத்திலிருந்து விவேகானந்தா நினைவு இல்லத்திற்கு செல்லக்கூடிய மிக குறைந்த தொலைவுள்ள வழித்தடத்தை காண்க. இதுல ரூட் கொடுத்துருக்காங்க, மேப் எப்படி கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து ஆரம்பிக்குது, இது மண்டபம்னு போட்டிருக்காங்க இல்லையா. இங்க இருந்து எங்க போகுது? பள்ளிவாசல் தீவுக்கு போகுது, அது வந்து 6 கிலோமீட்டர். இங்கேருந்து திருப்பி 2 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து 7 கிலோமீட்டர். இது எங்க போகுது? குரு சடை தீவுக்கு போகுது. இங்கேருந்து எங்க போகுது? 1.5 கிலோமீட்டர்ல விவேகானந்தர் நினைவு இல்லம். இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்ப இதுல வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, மண்டபத்தில இருந்து விவேகானந்தர் நினைவுக்கு மிக குறைந்த தொலைவு. இங்க இருந்து எங்க போகணும்? ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு எண்டு போகணும். மண்டபத்துல ஆரம்பிச்சு லாஸ்டா விவேகானந்தர் நினைவு இல்லத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு வந்து மிக குறைந்த தொலைவு எதுன்னு கேக்குறாங்க. நிறைய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்ப இதுல எது வந்து சின்ன அளவா வருதோ, அளவு குறைச்சு வருதோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்ப இது வந்து நம்ம ஒரு எது போகுதுன்னு இப்ப அளவெல்லாம் பார்ப்போம். இங்க இருந்து என்ன 6 கிலோமீட்டர் போகுது. இது எங்க போகுது? பள்ளிவாசல் தீவுக்கு தான் போகுது. சரி, நம்ம அளவை கூட்டி பார்த்துக்கணும். அளவு கூட்டி பார்த்துட்டு அதுக்கு வந்து தொலைவெல்லாம் போடணும். ஓகேவா? சரி,
இப்ப இங்க இருந்து இங்க இந்த சுத்தி இந்த வழியை பார்ப்போம். இங்க இருந்து 6 இருக்கு, இங்க 2 இருக்கு, 8ன்னு ஆயிடும் கூட்டினா இல்லையா? அப்ப இது கூட்டினா என்ன வரும்? 1.5. 8ன்னா 9.5ன்னு வரும். அப்ப இங்க இருந்து இந்த சுத்தி இந்த போற வேல்யூ என்ன ஆகுது? 9ன்னு வருது, 9.5ன்னு வருது இல்லையா? அப்ப இது சூஸ் பண்ண முடியாது. சரி, இந்த பக்கம் வாங்க. மண்டபத்துல இருந்து இந்த குருசடை தீவுன்னு கொடுத்துருக்கலையே, எங்கே பாங்க 7 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து எத்தனை இருக்கு? 1.5 இருக்கு. அப்ப 7யும் 1.5 கூட்டினா என்ன? 8.5 இல்லையா? அப்ப எது வந்து நமக்கு கிட்ட போற தூரம்? இதான் இது தொலைவு குறைச்சல். இது வந்து 9.5, இது வந்து என்ன? 6 1 8 9.5ன்னு வந்தது இல்லையா? நான் இப்ப இதை கூட்டி காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி போடுறதுன்னு கூட்டி காட்டி. எதுனா இதுதான் நமக்கு ஈஸியான மெத்தட். இதுதான் குறைச்ச அளவு வருது, அதனால இதுதான் ஈஸி. மண்டபத்துல இருந்து குருச்சடை தீவு வழியா நம்ம விவேகானந்தர் நினைவு இல்லத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? சரி, அப்படியே இங்கிலீஷ் மீடியம் வந்துருவோம். வந்துட்டு உங்களுக்கு எப்படி நான் அந்த கூட்டுறது அப்படிங்கறத சொல்லிட்டு லாஸ்டா ஒரே ஒரு வே எழுதணும், அதை எழுதிடுவோம். ஃபைண்ட் த ஸ்டார்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் டு ஓகே. ஃபைண்ட் த இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்துட்டு நம்ம அந்த சம் போட்டுருவோம். ஷார்டஸ்ட் ரூட் விவேகானந்தா மெமோரியல் ஹால் ஃப்ரம் த மண்டபம் யூசிங் த கிவன் மேப். ஓகேவா? மண்டபம் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன இருக்கு? பள்ளிவாசல் ஐலண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து குருசடை ஐலண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க இந்த விவேகானந்தர் மெமோரியல் ஹால். ஓகேவா? சரி, இதை போய் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸ்டெப்ஸ் ஒரே ஒரு லைன் எழுதினா போறோம். உங்களுக்கு மெத்தட் புரிஞ்சிட்டீங்கன்னா என்னங்கிறத ஒரே ஒரு லைன்ல ஆன்சர் சொன்னா போறோம். சரி, நான் இப்ப சொல்றேன் பாருங்க. ஓகே, போடுமா? சரி, இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல அந்த அளவை போட்டுப்போம். கூட்டி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி கூட்டணும்னு. ஓகேவா? சரி, என்னது இது? எக்ஸசைஸ் 6.2ல சம் நம்பர் 5. சரி, இப்ப இந்த மாதிரி படம் கொடுத்தாங்களா? இது என்னது? நான் சும்மா சிம்பிளா எழுதிக்கிறேன், ஃபுல்லா எழுதாம. இது வந்து மண்டபம் எம் போட்டிருக்கேன். ஓகேவா? இதுல இருந்து அளவு எதுனா போட்டிருக்கு, இதுல இருந்து ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, இங்க இருந்து ஒரு அளவு நம்பர்லாம் நான் இதுல எழுதிக்கிறேன். இங்க இருந்து இது ஒரு ஆரம், இங்க ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க, இங்க இருந்து இங்க ஒரு அளவு போகுது, திருப்பி இது லாஸ்ட் என்ன? விவேகானந்தர் ஹால். ஓகே, இப்ப இதுல என்னென்ன அளவு கொடுத்துருக்காங்களோ நான் அப்படியே கூட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து 7 கிலோமீட்டர், இது வந்து 6 கிலோமீட்டர், இது வந்து 2 கிலோமீட்டர், இது வந்து 1.5. சரி, இது வந்து என்னது? ஆமா, குருசாலை ஐலண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க, நீங்க அந்த தமிழ் புக்ல பாத்துங்க. இப்ப இதுல வந்து கூட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப இந்த ரூட் வழியா போகுதுன்னு வச்சுங்களேன், இந்த இருக்கு, நான் அதை கொடுத்துருக்கேனா? தெரியுதா? இந்த 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 வே. ஓகேவா? இந்த வேல இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு, இங்க 1.5 இருக்கு. இது மூணையும் கூட்டுங்க. 6 + 2 + 1.5. 6 2 8 + 1.5 ஈக்குவல் என்ன வரும்? 9.5. ஓகே, அடுத்தது எந்த ரூட்டு? இந்த பக்கம் ரூட்டு இப்படி வருது இல்லையா? இந்த கிராஸ் இப்படி வருது. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? 7 கிலோமீட்டர் இருக்கு, இங்க இருந்து என்ன இருக்கு? 1.5 இருக்கு. உங்களுக்கு கூட்டி காட்டுறதுக்காக ஷேப் தனியா பிடிச்சு காட்டிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 8.5. அப்ப எது சின்ன அளவு? இதான் சின்ன அளவு. அப்ப நம்ம எதை மேக் பண்ணோம்? எது சின்னதோ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஷார்டன்ஸ் ரூட். டிஸ்டன்ஸுக்கு மேல நம்ம ரூட்னு கொடுத்தனால நம்ம ரூட்டை யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன வரும் ஆன்சர்? தேர்ஃபோர்னா இந்த மாதிரி 3 புள்ளி வச்சுக்கணும். நிறைய நான் சிம்பிள் சொல்லும் போது நோட் பண்ணீங்க, எது எழுத வேண்டாம். தேர்ஃபோர்னு எழுதுனீங்கன்னா டைம் ஆகும். இந்த மாதிரி அக்கா மாதிரி வச்சுட்டீங்கன்னா இது என்னது? தேர்ஃபோர்னு அர்த்தம். அப்படியே இதுபடி அப்படின்னு அர்த்தம். இது என்னது? மண்டபம். இங்கிலீஷ்ல எழுதுற, தமிழ்லயும் அப்படியே சொல்லிடுறேன், நீங்க அப்படியே பாத்துங்க புக்லயே. ஓகேவா? மண்டபம் எது நமக்கு? இதான் ஈஸி இல்லையா? இதான் சின்னது. அப்ப இது எங்க போகுது? அடுத்தது கீழே வருது இல்லையா? இது என்னது? குருசாலா ஐலண்ட். இதுல இருந்து எங்க போகுது? இதெல்லாம் ரஃப்ல நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. இதுல இருந்து எங்க போகுது? லாஸ்டா விவேகானந்தர் ஹால், மெமோரியல் ஹால். விவேகானந்தர் மெமோரியல் ஹால். நீங்க அப்படியே புக்கை பார்த்து அதை எழுதிங்க.
இது சுருக்கமா வச்சுங்க. இந்த மாதிரி ஆரோ கரெக்டா போட்டுங்க. இங்க இருந்து எங்க போறது நமக்கு ஷார்டஸ்ட் ரூட் அப்படிங்கறத நோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மண்டபத்துல இருந்து குருசால் ஐலண்ட், அங்கேருந்து இந்த வே தான் நமக்கு ஷார்டஸ்ட் வே. ஓகேவா? சரி, இதை அப்படியே நோட் பண்ணீங்க. இந்த லாஸ்ட் இதெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க புரிஞ்சுக்கிட்டா போறோம். இந்த ஒரு லைன் எழுதுனா போறோம் ஆன்சர்ல. இது தமிழ்லயும் எழுதிங்க மண்டபம். இது என்னன்னு எழுதிங்க? குருசடை தீவு எழுதிங்க அப்படியே. குருசடை தீவு. இது வந்து விவேகானந்தர் நினைவு மண்டபம். நினைவு மண்டபம். அவ்வளவுதான். இந்த இந்த லாஸ்ட் ஆன்சரை மட்டும் நோட் பண்ணிக்க போறோம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டா போறோம் எப்படி வந்துருது. ஓகே, டைம்ல 5 நிமிஷம் இருக்கு. நம்ம அதுக்குள்ள ஒன்று லாஸ்ட் ஒரே ஒரு சம்மோட நம்ம முடிச்சிருவோம். ஒரே ஒரு சம் தான் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கு. சம் நம்பர் போட்டுட்டீங்களா? 6.2ல 5th சம். சம் நம்பர் போட்டால் தான் எதுல இருக்குங்கிறது நீங்க செக் பண்ணி. இந்த படம்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் புக்ல இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? தேவைப்பட்டா இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு, இந்த படம் போடணும்னு அவசியம் இல்லை, அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்க போறோம். எதை எதை கூட்டியிருக்கோம்னு தெரியும். இதுல வந்து எதை கூட்டியிருக்கோம்? 7யும் 1.5யும் கூட்டியிருக்கோம். 8.5. இப்போ அந்த கூட்டுற மதிப்பை மட்டும் போட்டுங்க போறோம். போட்டுட்டு இந்த 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 ஆரோ மார்க்கை போட்டுங்க. இதுல இருந்து இந்த போற தூரம் தான். இந்த ஆரோ மார்க்கு கீழே இதை எழுதிங்க. இங்க நான் இடம் பத்தலன்னு கீழே எழுதிருக்கேன். சரி, இதை போட்டு சொல்லுங்க. ஒரே ஒரு சம் முடிச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு வாங்க. நான் ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு இந்த இதை வச்சு வந்து உங்களுக்கு 10 MCQன்னு சொல்லிட்டு 1 வேர்ட்ல 10 கேள்வி கொடுத்து கேட்பேன் என்னென்ன அப்படிங்கிறது. அதனால நீங்க இந்த சாப்டர் முடிஞ்சோன்னா அப்படியே விட்டுட்டு அடுத்தது போயிடக்கூடாது. இதையும் டிவிஷன் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? அப்பப்ப இதுல இருந்தாதான் நமக்கு ஞாபகம் வரும் என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன நடத்திருக்காங்க, அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறது. வாரத்துக்கு ஒரு தடவை அந்த வாரத்துக்குள்ளதெல்லாம் ரிவிஷன் பண்ணும் எப்போதுமே எல்லா சப்ஜெக்டையுமே. சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, சம்ம பார்த்துட்டு வந்துருவோம். இப்ப இதே மாடல் சம் தான் அடுத்ததும். அது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கேள்வி கேட்கறது மட்டும் தனித்தனியா கேட்டிருக்காங்க. இப்ப ஒரே கேள்வியோட முடிஞ்சிருச்சு இது. இப்ப இதுல என்ன பண்ணுவோம்? இந்த லாஸ்ட் சம்ம மட்டும் பார்த்துருவோம். 8th சம் மட்டும். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். அவங்களே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? முன்னாடி வந்து பேர் கொடுத்துருக்காங்க. இப்ப ஏபிசிடி லெட்டர்ஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்ப இதுல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இதுல எதுல இருந்து ஆரம்பிக்குது? கீழே இருந்து ஆரம்பிக்குது. ABCD G EF அப்படி EF அப்படி இருக்கு இல்லையா? சரி, இப்ப இதுல என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ரூட் ஃப்ரம் A to B. ஏல இருந்து டிக்கு போறதுக்கு என்னென்ன பாசிபிள்லாம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஏல இருந்து போறதுக்கு இங்க எப்படி போலாம்? AGD போலாம். அதே மாதிரி ABD போலாம். ஓகேவா? அதான் பாசிபிள்னா என்னென்ன வழிகள் இருக்கு, சாதகமான வழிகள் அப்படிங்கிறது கேக்குறாங்க. அது மாதிரி ஒரு ஒரு கேள்வியை கேட்கறாங்க. நம்ம ஒவ்வொன்றுத்துக்கு என்ன செய்யணும்? ஆன்சர் சொல்லணும். ஃபைண்ட் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் E and S. ல இருந்து எஸ்க்கு போறதுக்கு மிக குறைந்த தொலைவு எது அப்படின்னு கேக்குறாங்க. லாஸ்ட் ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ரூட்ஸ் பிட்வீன் B and F வித் டிஸ்டன்ஸ் மென்ஷன் த ஷார்டஸ்ட் ரூட். ஓகேவா? அப்ப நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். அப்படியே கடகடன் முடிச்சுட்டா தான் நம்ம அடுத்து இந்த எக்ஸசைஸ் முடிக்கலாம். ஓகே, இது ஈஸி. இந்த லாஸ்ட் தான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கூட வரும். இது ரெண்டும் நம்ம அப்படியே கடகடன் முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, தமிழ் மீடியம் பாத்துங்க, நான் இதுலயே சொல்லிடுறேன். ஓகேவா? என்ன இதனுடைய சாதகமான வழிகள் என்ன? A to D ல இருந்து கொடுத்துருக்காங்க. இது மிக குறைந்த தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரூட்டுக்கு B ல இருந்து Fக்கு போற ரூட்டை கூட்டி போட சொல்றாங்க. எது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸோ அதை கூட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மூணுத்தையும் நம்ம போட போறோம். ஓகே, இப்ப இதுல நம்ம ஒன்னொன்னுக்கா புக் ஓபன் பண்ண வேணாம். சைட்ல நான் ரஃபா நோட் பண்ணிட்டு அதுல இருந்து சொல்லிடுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் ரொம்ப ஸ்டெப் இழுக்க வேண்டாம். சும்மா ரஃபா நீங்க ஒரு லைன்ல எழுதுனா போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டினுக்கு. ஓகேவா? சரி, எக்ஸசைஸ் 6.2ல சம் நம்பர் 8. ஓகே, இப்போ இது என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஏல இருந்து நான் வந்து நம்பர் சொல்றேன், நீங்க அப்படியே புக்கை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம்.
நம்பர் போட்டால் சரி நான் போட்டுறேன், சம்மே போட்டுறேன். இதுலேருந்து வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இது என்னது எஃப், இது வந்து இ, இதுலேருந்து டி கொடுத்துருக்காங்க, இது வந்து ஜி. அளவு தெரிஞ்சா போதும், நம்ம படம் எப்படின்னாலும் இருக்கலாம், அளவு தான் முக்கியம் இதுல. இங்கேருந்து இங்க ஏ கொடுத்துருக்காங்க, இது வந்து என்னது பி, இங்கேருந்து இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கொடுத்துருக்காங்க சி, ஏ. அவ்வளவுதான், அளவு மட்டும் எழுதிப்போம். அளவு என்னென்ன இருக்கு, இதுல இருந்து 300 கொடுத்துருக்காங்க, எல்லாமே மீட்டர் தான். இதுல இருந்து 120, இது வந்து 150, இது 200, 200, 100, 120, 250, 100, எல்லாமே மீட்டர் தான். எழுதுனா டைம் ஆகணும், அதான் அப்படியே எழுதிட்டேன். ஓகே, இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்க, ஏயிலிருந்து டிக்கு செல்லும் அனைத்து வழித்தடங்களையும் எழுதுக. இது வந்து சப்டிவிஷன் தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஒன்றும் தேவையில்லை. ஏலேருந்து டிக்கு என்ன போகுது, இப்போ சொன்ன அந்த ஒருக்கு ஏ இல்லையா, இப்போ ஏலேருந்து இப்படி தான் போகுது. ஏலேருந்து ஃபர்ஸ்ட் எங்க போகுது, ஏலேருந்து பி, இங்க இருக்கு, 2 வழி இருக்கு. ஓகே, ரூட் 1 ஃபர்ஸ்ட் 2-3 மெத்தட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ரூட் 1 ரூட் 2ன்னு எழுதிப்போம், நிறைய வழி இருக்கு இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ரூட் 1, இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுங்கள வழி. ரூட்னா வழி, வழி 1 என்ன இருக்கு, ஏசிடி. நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஏலேருந்து சிக்கு போகுது, சிலேருந்து டிக்கு போகுது, முடிஞ்சிடுச்சா. ஓகே, அடுத்தது எந்த வழிக்கு போறதுக்கு, ஏலேருந்து டிக்கு போறதுக்கு. ஓகேவா, அடுத்தது எப்படி டிக்கு போகலாம், ஏலேருந்து பிக்கு போகலாம், பிலேருந்து டிக்கு போகலாம். முடிஞ்சிச்சா. ஓகே, அடுத்தது எப்படி போகலாம், இது ஒரு வழி எழுதிக்கலாம், வழி ரூட் 2, இது ரூட் 2. அடுத்தது ரூட் 3. அடுத்தது எப்படி போகலாம், டிக்கு ஏலேருந்து பிக்கு போகலாம், பிலேருந்து சிக்கு போகலாம், சிலேருந்து டிக்கு போகலாம். ஓகேவா, அப்போ என்ன வரும், ஏ டு பி, சி, பி டு சி, சி டு டி. ஓகேவா, சரி. அடுத்தது ரூட் 4. எப்படி போகலாம், இது வந்து ஜி, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜி, இது வந்து ஜி தானே, இது தெளிவா எழுதிங்க, இது வந்து ஜி, இதுதான் சி. சரி, ஓகே. இப்ப அடுத்தது எப்படி எழுதலாம், லாஸ்ட் வே எப்படி எழுதலாம், ஏலேருந்து ஜிக்கு போகலாம், ஜிலேருந்து எஃப்க்கு போகலாம், எஃப்லேருந்து இக்கு போகலாம், இலேருந்து டிக்கு வரலாம், இப்படி சுத்தி வரலாம். ஓகேவா, சரி. நம்ம ஷார்டஸ்ட்னு கேட்டாதான் டைரக்டா உள்ளது போடணும், மீது எந்தெந்த வழின்னு கேட்டாங்கன்னா அதுல இருந்து எந்தெந்த வழியை நம்ம எழுதிதான் ஆகணும். ஏலேருந்து ஜிக்கு போங்க, அடுத்தது ஜிலேருந்து எஃப்க்கு போங்க, அடுத்தது எஃப்லேருந்து இக்கு போங்க, இலேருந்து டிக்கு போங்க. ஓகேவா, சரி. இதை முதல்ல நோட் பண்ணிங்க. டைம் இருந்தா நம்ம இது ஃபுல்லா போடணும், இல்லைன்னா அடுத்த மீதி கிளாஸ்ல ஒன்று போட்டு அடுத்தது ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் போடாதீங்க, படம் தயவு செஞ்சு போடாதீங்க, இது புக்ல இருக்கு, இதை மட்டும் எழுதிங்க போறோம். ஓகேவா, 6.2ல சம் நம்பர் 8ன்னு போட்டு இதை எழுதிங்க. தமிழ் மீடியமா இருந்தா வழி 1, வழி 2, வழி 3, வழி 4ன்னு எழுதிங்க. ரூட்னா வழின்னு அர்த்தம். இந்த ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிடுங்க. இந்த பாரு, இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா உள்ளது, இதனுடைய கண்டினியூவேஷன் நீங்க காலேஜ் மேக்ஸ் குரூப்லாம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் வரும் அங்கேயும். அதனால இது நல்லா புரிஞ்சுக்கணும், இது பேசிக்கா. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா. நீங்களே இன்னொரு தடவை இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க, படத்தை வச்சு இந்த ரூட்லாம் கரெக்டா வருதான்னு செக் பண்ணிங்க. நம்ம இன்னும் 2 சப்டிவிஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் வந்து ப்ரப்போர்ஷன் ஆரம்பிக்க போறேன், டைரக்ட் அண்ட் இன்வர்ஷன் ப்ரப்போர்ஷன். அதை வந்து சும்மா பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை ஆரம்பிக்கலாம். ஓகேவா, நேர் விகிதம் மற்றும் எதிர் விகிதம் அப்படிங்கறத ஆரம்பிக்க போறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம், நெக்ஸ்ட் பார்ப்போம். அது வந்து 4th சாப்டர், இது நெக்ஸ்ட் வந்து 4th சாப்டர். இதை முடிச்சுட்டு 4th ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.